Hello friends, welcome to Rama World. Hello friends, good morning. இன்னைக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த சைடு வந்து அந்த அளவுக்கு தண்ணி படாது, அதனால் வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி டெய்லி டஸ்டிங் மட்டும் பண்ணிக்கிறது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து ஆப்போசிட் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிப் சொல்கிறேன். கவுண்டர் டாப்பில் தேவையில்லாமல் நிறைய திங்ஸ் வைக்காதீங்க. அதை எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுங்கிறது அப்புறம் பெரிய கஷ்டமாயிடும். அதனால் தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. நான் கவுண்டர் டாப் மட்டும் சொல்லலை, கிச்சன்லேயே எல்லாமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய திங்ஸ் வைக்காதீங்க, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒன்று எடுத்தால் இன்னொன்று விழும். அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது எல்லா திங்ஸும் மாற்றிட்டு ஒரு கிளாத் வச்சு அந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கீழே டஸ்ட்டு விழும் இல்லைங்களா, பெருக்கி விட்டுடுறேன். பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் விம் லிக்விடு வருது இல்லைங்களா, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவே நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணால் அந்த அளவுக்கு அழுக்கும் ஆகாது. அதனால் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது விம் லிக்விடு தான். இந்த மாதிரி அங்கங்கே போட்டு விட்டுட்டு ஸ்க்ரப் வருது இல்லைங்களா, க்ரீன் கலர், அதை வச்சு தேய்ச்சி விடுறேன் கவுண்டர் டாப்பில். அப்படியே டைல்ஸையும் லைட்டாக தேய்ச்சி விட்டுறாங்க. ஓவராக அழுத்தியெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அடிக்கடி நான் க்ளீன் பண்ணுறதால நீட்டாகவே இருக்கும். அந்த அளவுக்கு அழுக்கு படியாது. அதுவும் இல்லாமல் புதுசுங்கிறதால நீட்டாகவே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கிச்சன் டூர், கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது டைலை தண்ணி லைட்டாக விட்டு கழுவி விட்டுடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டைல் நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு துடைச்சா ரொம்பவே நீட்டாகிடும். சரிங்களா? இப்போது கவுண்டர் டாப்லேயும் தண்ணி தெளித்து விட்டுடுறேன். தண்ணி தெளித்து விட்டுட்டு வைப்பர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி தள்ளிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். விம் ஜெல் போடுறதால கொஞ்சம் நுரை அதிகமாகவே வருங்க. அதனால் நான் 2 டைம் இதே மாதிரி தண்ணி தெளித்து தள்ளி விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீனிங்கோட ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி அப்படியே கீழே தள்ளிக்கலாம். எனக்கு இங்கே தள்ள முடியாது. ஏன்னா கவுண்டர் டாப் கீழே ஆனியன், கார்லிக் அந்த மாதிரி வச்சுருக்கேன் ட்ரே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நனைஞ்சிரும். அதனால் வீடு துடைக்கிற பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி கீழே வச்சிடுறாங்க. அப்போவும் கீழே தண்ணி கொட்டிருச்சிங்க. அதை ஒரு மேட் போட்டு துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். கவுண்டர் டாப்பில் இப்போது கேஸ் ஸ்டவ் வச்சு நம்ம நின்றுட்டே தான் சமைக்க வேண்டியிருக்கு. அதனால் தனியாக செப்பல் வாங்கி கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கால் வலி இல்லாமல் இருக்கும். அந்த காலத்தில் எல்லாருமே உட்காந்து தான் சமைச்சாங்க. அப்போ பெயின் இருக்காது. இப்போ நின்றுட்டே சமைக்கிறதால பெயின் அதிகமாகுதுங்க. நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீனிங் பண்ணும்போது, பாத்திரம் கழுவும் போது அந்த மாதிரி டைமில் செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கால் வலி வராமல் இருக்கும். ஒரு கிளாத் வச்சு எல்லாமே துடைச்சி விட்டுறாங்க. துடைச்சி விட்டுட்டு நல்லா ஈரம் போக துடைச்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்தால் அந்த அளவுக்கு வேலை அதிகமாகுது. அதனால தான் வைப்பர் தள்ளும்போது ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நான்வெஜ் சமைப்போம். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் மண்டே நீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டியூஸ்டே பூஜைக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ளோர் க்ளீனிங், கவுண்டர் டாப் க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டா நமக்கு டியூஸ்டே கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு, மற்ற வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? இப்போது ட்ரை கிளாத்து வச்சு டைலு, கவுண்டர் டாப்பு எல்லாமே நல்லா நீட்டாக துடைச்சி எடுக்கிறாங்க. குயிக்காக ட்ரை ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது எந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி நீட் பண்ணுவீங்க, அதை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்பெஷலாக லிக்விடு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் ஷேர் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ எல்லாமே திங்ஸ் எடுத்து மறுபடியும் வைக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். அதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 2 ஆயில் கேன் இருக்குங்க. அதுக்கடுத்து ஒரு மணி பிளான்ட்டு, கொஞ்சம் கேப் விட்டு மிக்ஸி, எலக்ட்ரிக் குக்கர், கிரைண்டர், அவ்வளோதாங்க இந்த கவுண்டர் டாப்பில் நான் வச்சிட்ருக்கிறது. மிக்ஸி ஜார்ஸும் இது கூடவே நான் வச்சிடுறேன். இப்போது பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போது கவுண்டர் டாப் க்ளீனிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லா திங்ஸும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. இப்போது கவுண்டர் டாப் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கவுண்டர் டாப் க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.